நடிகர் ரஜினிகாந்த் கர்நாடகாவை சேர்ந்த மராத்தியர். அவர் தமிழர் இல்ல அப்படின்னு அவரை விமர்சிக்கிறவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு ரஜினிகாந்தோட உண்மையான பெயர் கூட சிவாஜி ராவ். இந்த நிலையில தற்போது ரசிகர்களை சந்திச்சுட்டு வர்ற ரஜினிகாந்த் இதுக்கு பதில் அளிக்கும் விதமா பேசியிருக்காரு. எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 23 ஆண்டு தான் நான் கர்நாடகத்தில் இருந்தேன். 44 ஆண்டுகள் தமிழ் மக்கள் என்னை நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க. ஸோ நான் பச்சை தமிழன். எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விடுவேன், தவிர வேற எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். அவரை பத்தி சில விமர்சனங்கள் வரதான் செய்து அந்த வரிசையில சென்னை கோடம்பாக்கத்துல உள்ள ராகவேந்திரா மண்டபத்தின் உயில் குறித்தும் தற்போது பேச தொடங்கியிருக்காங்க. 1999 ஆண்டு தனக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்துல ரஜினிகாந்த் தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட பேசினாரு. அப்போ அவர் பேசும்போது தன்னோட பெயர்ல அமைந்திருக்கிற ராகவேந்திரா மண்டபத்தோட நிலத்தை ராகவேந்திரா ட்ரஸ்ட்ல தான் உயில் எழுதி வச்சிருக்கேன். தன்னோட வாழ்க்கை காலத்துக்கு பின்னாடி இந்த ராகவேந்திரா ட்ரஸ்ட்ல இருந்து வர்ற பணம் எல்லாமே தன்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய பொதுமக்களுக்கே செல்லும். இதுல இருந்து வர்ற வருமானம் கொஞ்சம் கூட தன்னோட குடும்பத்துக்கு போகாது. மேலும் தான் சம்பாதித்த சொத்துக்கள்ல பாதிக்கு மேல பொதுமக்களுக்கு போக இருக்கிறதாகவும் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமான உயில் பத்திரத்தையும் தன்னோட வழக்கறிஞர்கிட்ட அப்போதே எழுதி கொடுத்துட்டதாகவும் இது தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளோட பரிபூரண சம்மதத்தோட எடுத்த முடிவு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தமிழக மக்களுக்காக எழுதி வச்ச உயில தற்போது நெட்டிசன்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 1999 ஆண்டு அக்டோபர் 29 அன்னைக்கு தன்னுடைய திருமண மண்டபத்தை மக்களுக்காக எழுதி வைக்கிற அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ரஜினிகாந்த். இது நாள் வரைக்கும் அந்த மண்டபத்துல இலவசமா ஒரு திருமணத்துக்கு கூட அனுமதி கிடைக்கல அப்படின்னு ரஜினிகாந்த் பத்தின விமர்சனங்கள் வலைத்தளங்கள்ல பரவிக்கிட்டு வருது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும். நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமல் வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.